ஏன்னா புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் இருந்து எல்லா தொகுதிக்கும் நேரடியாக விசிட் பண்ணார். அங்கே இருக்கிற மக்களுடைய ரெஸ்பான்சிபிளை பார்த்து தான் அவர் டெலிவரி பண்ணார். அங்களே மக்கள் நீங்கள் வந்துடுவீங்க, வந்தாலும் வரமா, யார் பேர் என்ன சொன்னாங்களோ பேசாதீங்க தோக்க போகிறவர் அவங்க மக்கள் சொன்னாங்க. அதை ரெஸ்பான்சிபிளை பார்த்து தான் 210 தொகுதிகளும் நாங்கள் முன்னணியில் இருந்தோம். இது இட் இஸ் நோ டவுட், இட் இஸ் கிளியர்டு, அப்சர்வ்டு அண்டு கிளியர்டு வெர்ஷன்டு. நாங்கள் வந்துடுவோம். அப்புறம் இவங்க சொல்கிறது அவங்க ஆட்சியில் இருக்காங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க, அந்த ஒரு நம்பிக்கை கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. முதல்வர் அந்த ஒரு நம்பிக்கை அவங்க தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணுன்றதால 210 ஆந்திராவையும் சேர்த்து சொன்னாலும் சொல்லுவார், 400 வரும்னு சொன்னாலும் சொல்லுவார். அது மாதிரி அவர் உண்மையை பேசுகிறவர் தான், அது மாதிரி உண்மையை சொல்கிறவர் தான். விஜய் இருக்கலாம், ஏன்னா அந்த காலத்தில் தலைவர்கள் ஆட்சி புரட்சி தலைவர் வரும்போது இது மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, மக்கள் அப்போ கூட இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா அதனால் நடிகர்ன்றதால் வரலாம். ஆனால் வருகின்ற தேர்தலில் அவர் எப்படி தாக்கத்தை கொடுப்பார் என்பதை இனிதான் இந்த தேர்தல் தான் நிர்மாணிக்க முடியும். 2006 விஜயகாந்த் 8.5% ஓட்டு வாங்கி அவர் தான் ஜெயித்தார். அப்போ இதே மீடியாஸ் ஓரளவு இருந்தது. ஆனால் இவரை விட அவர் நல்ல கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணவர், அவரே சக்ஸஸ் ஆக முடியல.